ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கோம். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது. கதையோடைய டைட்டிலோ அல்லது டாப்பிக்க நம்ம பார்த்தா தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா என்னன்றதே சொல்ல தோணும். சரி வாங்க நம்ம கதையோட டாப்பிக்க சிம்பிளா பார்ப்போம். நம்ம கதையில சுமார் 3 பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோ, ஹீரோவோட மாமா, ஹீரோவோட அத்தை. சுமார் 3 பேர் தான் இருக்காங்க. ஹீரோவோட மாமா வேலைக்கு போனதுக்கப்புறம், ஹீரோவோட அத்தை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு, ஹீரோவ என்ன பண்ண சொன்னாங்கன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹீரோ இப்ப தான் காலேஜ் முடிச்சு வெளில வராரு. நம்ம ஹீரோக்கு அம்மா, அப்பா 2 பேரும் ஃபாரின்ல இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஃபாரின்ல இருக்க காரணத்திற்காக, நம்ம ஹீரோ தனியா வீட்ல வீடு எடுத்து தங்கியிருக்காரு. ஹீரோவுக்கு வந்து பெருசா வெளில எந்த பழக்கவழக்கமும் கிடையாது. ஹீரோ வந்து ஏன் தனியா வீடு எடுத்து தங்கியிருக்காருன்னா, அவரு படிச்ச காலேஜ் வந்து இந்த ஊர்ல இருக்கு. அவங்க அம்மா, அப்பாவோட சொந்த ஊர் வேற. ஆனா, இப்ப அவங்க அம்மா, அப்பா 2 பேரும் ஃபாரின்ல இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்க சிச்சுவேஷன்ல தான் ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி இது செட் ஆவாது. இதுக்கு மேல நம்ம காலேஜ் படிச்சு முடிச்சுட்டோம். நம்ம ஏதாவது வேலைக்கு போகணுன்ற மாரி யோசிக்கிறாரு. ஆனா, ஹீரோ வேலைக்கு போணும்னு யோசிக்கும்போது, என்னன்னா, எங்க போய் வேலைக்கு போறது? என்ன வேலைக்கு போறதுன்ற ஒரு குழப்பமும் ஹீரோக்கு ஏற்படுது. சரி, இப்படி ஒரு குழப்பம் ஏற்படும்போது தான் ஹீரோ யோசிக்கிறாரு. சரி, நம்ம மாமாவும், அத்தையும் பக்கத்துல தான இருக்காங்க. நம்ம போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாரி யோசிக்கிறாரு. இதுல யாருன்னா, நம்ம ஹீரோவுடைய அப்பாவுடைய ரிலேஷன் தான் வந்து ஹீரோவோட இந்த கதையில வர அத்தை, மாமா. இவங்க 2 பேரும் அப்பா கூட சொந்தமும் இல்ல, அம்மா கூட பொறந்தவங்களும் இல்ல. இவங்க 2 பேரும் சொந்தத்தில தான் வரும். இப்படி சொந்தத்தில வர காரணத்துக்காக இவங்க வந்து நல்லா பேசுவாங்க. ஹீரோ வந்து அவங்க ஊர்லேருந்து சுமார் ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி தான் ஹீரோ வந்து ரூம் எடுத்திருக்காரு. இப்படி ரூம் எடுத்திருக்க காரணத்தினால அப்பப்போ வந்து ஹீரோ அங்க அவங்க வீட்டுக்கு போவாரு, வருவாரு. எங்கன்னா அத்தை, மாமாவ வந்து அப்போ போய் பார்த்து வருவாரு. ஏன்னா அத்தை, மாமாக்கு பசங்கன்றது இல்ல. அத்தை, மாமா வந்து யாரும் இல்லாத ஒரு அனாதை மாரி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனா, அத்தை, மாமா 2 பேரும் ஒரு செம்ம வசதி. மாமா வந்து வேலைக்கு போறாரு. ஆனா, அத்தை வந்து வேலைக்கு போல. இப்படி போயிட்டுருக்க சிச்சுவேஷன்ல தான் ஹீரோவுடைய மனநிலை ஒரு மாதிரி ஆகி, நம்ம அம்மா, அப்பாவும் வெளில இருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கிற சிச்சுவேஷன்ல, நம்ம ஏன் இங்க இப்படி இருக்கணும்? நம்மளும் பேசாம ஒரு 2 நாள், 3 நாள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வருவோன்ற மாரி ஹீரோ யோசிக்கிறாரு. அப்படி ஹீரோ யோசிக்கிற மாரி திரும்பி ஹீரோ வந்து அன்னைக்கு அவங்க அத்தை வீட்டுக்கு போறாரு. ஹீரோ அத்தை வீட்ல வந்து பயங்கரமான மரியாதை ஹீரோ குடுக்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ வந்து அப்ப தான் காலேஜ் முடிச்சுட்டு வராரு. ஹீரோ காலேஜ் முடிச்சுட்டு வந்த காரணத்தினால, நம்ம ஹீரோவோட அத்தை, மாமா வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இந்த மாரி, "வா, என்ன எப்படி இருக்க? என்ன சாப்பிடுற?" அப்படின்ற மாரி சொல்லி ரொம்ப பயங்கரமா கவனிக்கிறாங்க. அப்படி கவனிக்கும்போது தான் ஹீரோவே தெரியிறது, பரவால்ல நம்ம நெனைக்கிறோட பயங்கரமான மரியாதை நமக்கு குடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஆனா ஹீரோ வந்து அத பெருசா எடுத்துக்காம, சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்ட்டு அந்த வீட்லயே ஒரு 4 நாள் இருக்கிறாரு. இப்படி 4 நாள் இருக்கிற சிச்சுவேஷன்ல தான் மாமாக்கும், அத்தைக்கும் நெறையா சண்டைகள் நடந்துட்டு இருக்கிறத அவரு கவனிக்கிறாரு. என்னடா இது இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களேன்ற மாரி யோசிச்சுக்கிட்டு, ஆனா யார்கிட்டயும் காமிச்சுக்காத அவர் பாட்டுக்கு திரும்பி அவரு காலேஜுக்கு வந்துடுறாரு. அதாவது காலேஜ்னா காலேஜுக்கு பக்கத்துல இருக்க ரூமுக்கு வந்துடுறாரு. காலேஜுக்கு பக்கத்துல இருக்க ரூமுக்கு வந்ததுக்கப்புறம், அத்தை திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, "என்னடா பண்ற? எப்படி போயிட்டுருக்கு உனக்கு? லவ் ஏதாவது பண்றியான்ற?" மாரிலாம் கேட்குறாங்க. அவங்க அத்தை இப்படி பேசுற ஆளே கிடையாது. ஆனா திடீர்னு கேட்டோனே ஹீரோக்கே ஏதோ தப்பா தெரிய ஆரம்பிக்குது. ஆனா என்னன்னு இவரு ஹீரோவால சொல்ல முடியல. அதன் காரணமாக என்ன பண்றாருன்னா ஹீரோ, சரி எதுவுமே நம்ம கேட்கக்கூடாது. அவங்களே சொல்லட்டும் அப்படின்ட்டு ஹீரோ வந்து எல்லாத்துக்கும் வெயிட் பண்றாரு. ஆனா ஹீரோவுக்கும் ஒரு சில ஆசைகள் இருக்கு. ஏன்னா ஹீரோவுடைய அத்தைக்கும், மாமாவுக்கும் குழந்தை பொறக்கல. அப்ப இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனையா? பிரச்சனைனால தான் குழந்தை பொறக்கலன்ற மாரிலாம் ஹீரோ யோசிக்கிறான். சரி, இப்படி போயிட்டுருக்க சிச்சுவேஷன்ல தான் அவங்க வந்து பேசுறாங்க. அப்போ வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க. "உங்க மாமாக்கு இப்ப நான் பேசுறது தெரிய வேணான்ற" மாரிலாம் பேசுறாங்க. எதுக்குடா அத்தை இப்படி பேசுறாங்கன்றத இவனுக்கு அந்த குழப்பமும் வருது. ஆனா இந்த குழப்பத்த அவன் எப்படி போய் கேட்கறான்னு தெரியல. இப்படி போயிட்டுருக்க சிச்சுவேஷன்ல தான் அவங்க அத்தை வந்து அன்னைக்கு மெசேஜ் பண்றாங்க அடுத்த நாள் நைட். "எப்படி இருக்க? ஹாய், எப்படி இருக்க? சாப்பிட்டியா? என்ன பண்ற?" அப்படின்ற மாரிலாம் ரொம்ப நேரம் பேசுறாங்க. இப்படியே பேச பேச இவங்க கான்வர்சேஷன் வந்து பெருசாகுது. பெருசாயிட்டு அன்னைக்கு வந்து அத்தை வீட்டுக்கு வர சொல்றாங்க. அவங்க வீட்டுக்கு. ஆனா மாமாக்கு வந்து நான் வர சொன்னேன்றது தெரியக்கூடாது. நீ வந்து எதார்த்தமா வீட்டுக்கு வர மாரி வரணுன்ற மாரி சொல்றாங்க. அதே மாரி ஹீரோ வந்து எதார்த்தமா வர மாரி அவன் போறான். போனோனே அத்தை வந்து அவங்க மாமா வந்து வெளியூர் கிளம்புறத மறைச்சு தான் வர சொல்றாங்கன்றத புரிஞ்சுக்கிறான். ஏன்னா, அவங்க மாமா வந்து வேலை விஷயமா வெளியூர் போறாரு. இது என்னன்னா, அவங்க மாமாவே வந்து, "நீ வந்து வீட்ல தனியா இருக்க பயப்படுவ. அதனால
நீ வந்து இவன கூப்பிட்டு வீட்ல வந்து இந்த ரூம்ல படுக்க வச்சுக்கோ. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ இந்த ரூம்ல படுத்துக்கோ. இவன் இந்த ரூம்ல படுத்துக்கட்டும். உனக்கும் துணையா இருக்குன்ற மாரி சொல்லி, ஹீரோவோட மாமனார் தான் மாமா தான் வந்து வர வச்சிருக்காரு. ஸோ, ஆனா இத வந்து எப்படின்னா, ஹீரோவோட அத்தை தான் வந்து பிளான் பண்ணி, எப்படியோ வந்து இவர வெளியூர் அனுப்ப சொல்லி, அனுப்ப வச்சு, எனக்கு வந்து இப்படி இருக்க பயமா இருக்குன்னு சொல்லி, ஒரு ஆள வந்து துணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதேமாரி நைட் வந்து ஹீரோவோட மாமா வந்து ஊருக்கு கிளம்புறாரு. அவங்க கிளம்பும்போது கூட நம்ம ஹீரோ தான் போய் அனுப்பி வச்சுட்டும் வராரு. இப்படி இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல தான் என்ன பண்றதுன்னே தெரியல ஹீரோக்கு. என்னடா இது இப்படி ஒரு நிலைமை நமக்கு மாட்டிக்கிருக்குமே அப்படின்ட்டு. அதே மாரி நைட்டு ஆவுது. நம்ம ஹீரோவோட அத்தை வந்து பேசுறாங்க. என்ன எப்படி இருக்க? என்ன ஏதுன்னு. இப்படியே பேச பேச ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, ஓகே இதான் நமக்கான சான்ஸு. நம்மளே கேட்டுருவோம் அப்படின்ற மாரி நினைக்கிறான். ஆனா நம்மளா கேட்டு மாட்டிக்க கூடாது. அதனால அவங்க தான் நம்மகிட்ட எதுவா இருந்தாலும் பேசணும்னு சொல்லி, இவனும் வந்து யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். இப்படி யோசிச்சுட்டு உட்காந்துருக்க சிச்சுவேஷன்ல தான் ஹீரோவோட அத்தை வந்து அப்படியே பேசி பேசி அப்படியே ஓகே மாரி ஆகி ஹீரோவோட அத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறாங்க. எது எது ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டா, எனக்கும் மாமாவுக்கும் நெறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அது என்ன காரணம்ன்ற மாரி கேட்குறாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்றான், "இதுதான் பிரச்சனையா இருக்கும்" அப்படின்ட்டு. அப்ப ஹீரோவோட அத்தை சொல்றாங்க, "இல்ல அது பிரச்சனை இல்ல. எங்களுக்குடைய இதான் பிரச்சனை. அதனால தான் எங்களுக்கு குழந்தை பொறக்கல" அப்படின்ற மாரிலாம் பேசி ஸ்டார்ட் பண்ணி கான்வர்சேஷன பெருசுபடுத்துறாங்க. ஸோ இப்படி போகும்போது தான் ஹீரோவுக்கே தெரிய வருது, அத்தையும் வந்து இதான் நம்மட்ட எதிர்பார்க்குறாங்க. நம்மளும் அத்தைட்ட இதானே எதிர்பார்க்குறோம் அப்படின்ட்டு. சரின்ட்டு இதான் நமக்கான டைம்ன்ட்டு ஹீரோ வந்து பாஞ்சுட்டான். ஹீரோ பாயும்போது தான் அத்தை வந்து சொல்றாங்க, "இந்த அளவுக்கு நான் எதுவுமே பார்த்ததே இல்ல. நீ வந்து பயங்கரமான ஆள்டான்ற" மாரி அத்தை வந்து சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில வரைக்கும் 2 பேரும் விளையாடுறாங்க, விளையாடுறாங்க. விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. ஓரளவுக்கு மேல ஹீரோவால முடியல. ஹீரோ டயர்ட் ஆகி தூங்கிடுறான். ஹீரோ டயர்ட் ஆகி தூங்கும்போது தான் அத்தை வந்து யோசிக்கிறாங்க. இந்த அளவுக்கு இவன் இப்படி இருக்கான். இவன ஏன் வந்து இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்றதுக்கு பதிலா, நம்மளே இவன கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அளவுக்கு ஹீரோவோட அத்தை யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாருன்றத நீங்களே பாருங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்க சிச்சுவேஷன்ல தான் ஹீரோவோட அத்தை வந்து அன்னைக்கு சொல்றாங்க, "உன் அளவுக்கு நான் யாரையுமே பார்த்ததே இல்லடா" அப்படின்ற மாரி சொல்லி, இதுக்கு மேலேயும் மாமா வந்து 4 நாள்ல வரதா இருக்காரு. ஆனா, அவரு வந்து இதுக்கு மேல வேஸ்ட்டு. அவரு எதுக்குமே லாயக்கு இல்ல. அதனால இன்னொரு 10 நாள் கழிச்சு வர சொல்லணுன்ட்டு, ஏதோ ஒரு வேல வந்து நான் பெருசுப்படுத்தணுன்ட்டு, அது இதுன்னு பேசி ஹீரோவோட மாமாவ வந்து 10 நாள் கழிச்சு வர வைக்கிறாங்க. அந்த 10 நாள் வரைக்கும் ஹீரோவும், ஹீரோவோட அத்தையும் பயங்கர ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படி விளையாண்டு, விளையாண்டு ஓரளவுக்கு மேல ஹீரோக்கே அலுத்து போயிருச்சு. என்னடா இது! அத்தை வந்து இப்படி இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க போல இவ்வளோ நாளுன்ட்டு ஹீரோ வந்து கவலைப்படுறாரு. கவலைப்பட்டு என்ன பண்றது? இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால, ஹீரோவோட மாமா வந்து வர டைம் வரும்போது, எனக்கு இந்த மாரி நான் வேலை கிடைச்சிருச்சு அத்தை. நான் கிளம்பணுன்ற மாரி சொல்றாங்க. ஆனா ஹீரோவோட அத்தை வந்து அதுக்கு ஏத்துக்கவே இல்ல. இல்ல நீ கிளம்பக்கூடாது. நீ இங்க தான் இருக்கணுன்ற மாரி அவங்க ரொம்ப வற்புறுத்துறாங்க. இப்படியே போயிட்டு இருக்க சிச்சுவேஷன்ல தான், ஒரு அளவுக்கு மேல வெறியாகி ஹீரோ வந்து கிளம்பிடுறான். கிளம்புனதுக்கப்புறம் அத்தைக்கும், ஹீரோக்கும் பிரச்சனையாவுது. இந்த பிரச்சனை அப்படியே நிக்குமான்னு பார்த்தா, பெரிய பெரிய பிரச்சனையாகி, ஓரளவுக்கு மேல 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்றாய்ங்க. என்னன்னா, வா மாசத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 2 மாசத்துக்கு நான் ஒரு தடவையோ நான் வரேன். அப்போ வந்து உங்க கூட வந்து நான் விளையாண்ட்டு போறேன் அத்தன்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ இப்படி போயிட்டுருக்கு. இப்பயும் அவங்க இப்படிதான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு நல்ல கன்டென்ட்ல சந்திப்போம். நன்றி.